மாவட்ட ரீதியாக நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கின்ற சாதனையாளர்களை உட்காந்து நாங்கள் பேசும்பொழுது ஒரு 15 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் ஒரு 8 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாநிலம் சார்ந்து நம்ம என்ன சாதனைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம் மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம். மீதம் இருக்கின்ற அந்த 7 நிமிஷத்தில் அந்த மாவட்டம் சார்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம். மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய வேலை, தனிப்பட்ட வேலை கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் என்ன செய்கிறது, இவங்களை நம்பி நான் வாக்களித்தேனே, இந்த வாக்களித்ததற்கு மதிப்பாக அவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கிறத செஞ்சதை நாங்கள் அவங்கள்ட்ட சொல்ல போகிற ஒரு நிகழ்வாகத்தான் இது நடைபெறும். ஸோ இது வருகின்ற 9ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர அங்கே ஆரம்பிக்க இருக்கின்றார். அது சார்ந்து அந்தந்த மாவட்டத்தில் இது தொடர்ந்து நடைபெறும். இந்த 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் கிட்ட ஒரு 30 நாட்கள் இந்த ரீச் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாலண்டியர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். வருகின்ற 11ஆம் தேதியிலிருந்து நம்முடைய இளைய சமுதாயம் நான் சொன்ன மாதிரி அந்த இணையதளத்தை அவர்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். அயலக தமிழர்கள் என்று வரும்போது 12ஆம் தேதியிலிருந்து இந்த அயலக தமிழர்கள் சார்ந்து அந்த கருத்துக்களை உள்வாங்க இருக்கின்றோம். 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இந்த 30 நாட்களில் நான் சொன்ன மற்ற அந்த மாவட்டம் சார்ந்திருக்கின்ற என் ஊர் என் கனவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த கருப்பொருட்கள் சார்ந்திருக்கின்ற நடைபெறுகிற அந்த கருத்தரங்கம்லாம் இந்த 1 மந்த்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக இதை நடத்த இருக்கிறார்கள். ஆக என்ன மீண்டும் நான் சொல்கின்றேன், ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக நம்முடைய மக்களிடமிருந்தே அதை கேட்டுக்கொண்டு அது மக்களுக்கு எப்படி ஒரு திட்டமாக கொண்டு போகலாம். இவ்வளவு செஞ்சிட்டோம், ஆனால் இன்னமும் மக்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தானே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கலாமே அப்படிங்கிற விதத்தில் தான் மீண்டும் மக்களிடம் அந்த கருத்தை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கணும். ஆக நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக நம்முடைய நாட்டு மக்கள் நீங்கள் கொண்டு செல்லும். ஏற்கனவே எங்களுடைய அதிகாரிகள் ட்ரெயின் பண்ண வச்சிருக்க அந்த வாலண்டியர்ஸ் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்காக ஒரு குடும்பமாக நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று சொன்னாலும் இது போன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை நாட்டு மக்களுடன் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டேன். இல்ல, அது வேற. நான் திருப்பி அதான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி உடனடியாக இது செஞ்சு தரது, உடனே நாளைக்கு இதை பண்ணி கொடுங்க. நான் சொல்றேன் 2030 என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவு எங்களுக்கு வேணும். நாங்கள் 2030 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு $1 trillion அமெரிக்கன் எக்கனாமிக் டாலர் இதுதான் என்னோட இலக்கு என்று சொல்லுகிறார். அது சார்ந்து பல்வேறு திட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். பொருளாதார வளர்ச்சி எங்கே போயிட்டு. பட் அதே போன்று ஒரு முதலமைச்சர் எனக்கு இருக்கக்கூடிய அந்த கனவு என்பதை நான் நிறைவேற்றுவதற்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். குடும்பம் சார்ந்து உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அதை எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு திட்டமாக தான் இதை பார்க்கிறேன். இல்ல, ஏற்கனவே நம்முடைய வாலண்டியர்ஸ் நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, பல்வேறு திட்டம் சார்ந்து அந்தந்த வாலண்டியர்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து நம்முடைய முதலமைச்சருடைய அந்த முகவரி அதுல என்னென்ன வாலண்டியர்ஸ் நம்ம பயன்படுத்தி அவங்களே ட்ரெயின், ஏன்னா ஆல்ரெடி ட்ரெயின் பீப்புள் அவங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காகத்தான் நம்ம கொண்டு போறோம். கண்டிப்பா 2030 தான் சொன்னா எங்களுடைய இலக்கு என்பது 2030க்கான ஒரு இலக்காகத்தான் இதை பார்க்கணும். அதுல ஷார்ட் டேர்மா நம்முடைய யங்ஸ்டர்ஸ் நான் கேட்ட மாதிரி ஒரு 2 திட்டங்கள் உடனே செய்வதற்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான அந்த கருத்தை அது அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து அதை அவங்க சொல்லுவாங்க. இல்ல என்ன 1 மந்த்துங்க 1 மந்த் 30 டேஸ்ல நம்ம அட் த மேக்ஸிமம் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பண்ண போறோம்.